எங்களுக்கு ஒரு கால் வச்சாங்க. அந்த காலுக்கு அப்புறமா ஒரு மெயில் வந்துச்சு. சிம்பிளா ஒரே ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ஆபீஸ் ஷட் டவுன், அவ்வளவுதான். ஓவர் நைட்ல ஒரு கம்பெனி மூடுறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? சடனா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. இன்னும் ஒரு 2 daysல எல்லாத்துக்குமே லோன், இஎம்ஐ, ரெண்ட் எல்லாமே வந்துரும். என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களோட அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ற இதுல அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்தா எங்களுக்கு வேற எங்க வேலை கிடைக்கும்? ஆபீஸோட சைட்டு, இமெயில் ஐடி எதை கான்டாக்ட் பண்ணனாலும் அது பெர்மனன்ட்லி க்ளோஸ்ட்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து ஹெச்ஆர் கிட்ட தான் எங்களுக்கு வந்து salary விஷயமா கேட்க முடியும். பார்க்க போற ஹெச்ஆர் ஆக்சுவலி ஃபயர் ஆயிட்டாங்க. யார்கிட்டயும் எங்களால ஹெல்ப் கேட்க முடியல. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஐடி நிறுவனம் கோவையின் RS புரம் மற்றும் சுங்கம் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்நிறுவனம் மூடப்பட்டு விட்டதாகவும் ஊழியர்கள் அனைவரும் பணியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் மெயில் மூலம் தெரிவித்துள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய ஐடி நிறுவன ஊழியர்கள் கூகுள் மீட்டிங் நடத்தினார்கள். அப்போது கூட சொல்லவில்லை. திடீரென அடுத்த சில நிமிடத்தில் மெயில் வந்தது. நீங்கள் அனைவரும் பணியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என கூறினார்கள். திடீரென இப்படி சொன்னால் நாங்கள் எங்கே செல்வது என கண்ணீர் மல்க வேதனை தெரிவிக்கின்றனர். நைட் எங்களுக்கு ஒரு கால் வச்சாங்க. அந்த காலுக்கு அப்புறமா ஒரு மெயில் வந்துச்சு, ஆஃபீஸ் கம்ப்ளீட்டடா ஷட் டவுன் பண்றோம்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரியர் இன்ஃபர்மேஷனும் இல்ல. அரௌண்ட் 2000+ எம்ப்ளாயிஸ், அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே இப்போ ரொம்ப சஃபரா இருக்கும். ஆபீஸோட சைட்டு, இமெயில் ஐடி எதை கான்டாக்ட் பண்ணனாலும் அது பெர்மனன்ட்லி க்ளோஸ்ட்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்க. பினவ் ரமணின்னு சொல்லிட்டு அவரு தான் மெயினே. அவர் வந்து நாங்க 3 நாளா கான்டாக்ட் பண்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அபினவ்ன்றவரை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு என்னன்னா இவங்க ஸ்கேம் பண்ணாதான் எங்களுக்கு தெரியுது. என்னன்னா ஓவர் நைட்ல ஒரு கம்பெனி மூடுறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. எந்த ஒரு காரணமும் இருக்காது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 5 years மேல ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கிராஜுவேட்டி அமௌண்ட் வரணும். அதுக்கப்புறம் PF ESI அமௌண்ட் அது என்னாச்சுன்னு தெரியல. இன்சூரன்ஸுக்காக சம்திங் கிளைம் பண்ணாங்க, அது என்னாச்சுன்னு தெரியல. எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் பத்தி எந்த விதமான அப்டேட்டுமே தெரியல. இப்போ எங்களுக்கு அதெல்லாமே தெரியணும். அதுக்கப்புறம் ஃபர்தரா ரீசன் எதுக்காக ஆபீஸை க்ளோஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு அந்த ரீசன் சொல்லவே இல்லை. அதுமே எங்களுக்கு தெரியணும். அடுத்தடுத்து போராட்டம் தீவிரமடைந்ததால் நிறுவன ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்ற அந்நிறுவனம் ஜனவரி மாதத்திற்கான ஊதியம், தொழிலாளர் வைப்பு நிதி பெறுவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் 5 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு கிராஜுவேட்டி தொகை உரிய நேரத்தில் கிடைக்கும் என உறுதியளித்துள்ளது. அது மட்டுமின்றி பணி விடுவிப்புக்கான கடிதம் பலருக்கும் அனுப்பியுள்ளனர். இந்த கடிதம் கிடைக்காதவர்கள் இணையத்தில் பதிவு செய்வதற்கான லிங்க் மெயிலில் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த கடிதத்தை புதியதாக சேரும் நிறுவனத்தில் காட்டி பயன்படுத்திக் கொள்ளலாம் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளனர். ஃபார்ம் 16 படிவமும் 45 நாட்களுக்குள் கிடைத்துவிடும் என அந்நிறுவனம் உறுதியளித்துள்ளது. காம்பன்சேஷனுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவங்க சொன்னது வந்து என்னன்னா ஜான் மந்தோட சேலரி நாங்க தரோம், அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து நாங்க இன்னும் காம்பன்சேஷன் வச்சிருக்கோம். அப்புறம் EL பேலன்ஸ் இருக்கு எங்களோடது. அப்புறம் இது கிராஜுவேட்டி அமௌண்ட்லாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். இப்போதைக்கு அவங்க ஓகே சொன்ன ஒரே விஷயம் வந்து சேலரி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் அவங்க சொல்லலாம். நாங்க Jan 31 எங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆயிடும் சொல்லியிருக்காங்க. ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க மத்தியானம் இங்க 2 o'clock மேல அசம்பிள் ஆகிறதா இருக்கும். ஏன்னா சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு ஓகேன்னு ஃபர்தரா கிளம்புறவங்களும் கிளம்புவாங்க. நாங்களாம் 5 yearsக்கு மேல ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ எங்களுக்கு கிராஜுவேட்டி அமௌண்ட் இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ்க்குலாம் எங்களுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஸோ அதுக்காக நாங்க வந்து 2 o'clock மேல இங்க அசம்பிள் ஆகலான் இருக்கோம் Jan 31. ஸோ எங்க காம்பன்சேஷனை நாங்க கேட்க போறோம் சார்.